குருவே துணை. சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி ஏழுமலை. வாஸ்து சாஸ்திரம், வாஸ்து என்றால் என்ன, மனையடி சாஸ்திரம் என்றால் என்ன, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம அற்புதமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாஸ்து என்பது சாதாரண மக்களுக்கு கூட வாஸ்து தெரியும். ஆனால் மனையடி சாஸ்திரன்றது எல்லோருக்கும் தெரிய வாய்ப்புகள் இல்லை. அதன் அடிப்படையில் வாஸ்து என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்கள் ஒவ்வொரு பூதமும் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதுதான் வாஸ்து என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு வீடு என்பது என்னன்னா, அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உணவு, உடை, உறைவிடம், இது 3ம் அத்தியாவசியமான விஷயம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் உணவு என்பது உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு விஷயம். உடை என்பது நம்முடைய மானத்தை காப்பதற்காக ஒரு விஷயம். உறைவிடம் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய உறைவிடம் என்று சொல்லக்கூடியதுதான் வீடு. பல ஆயிரக்கணக்கில் சொத்துக்கள், நிலங்கள் இருந்தாலும் அந்த மனிதன் உறங்கக்கூடிய இடம் 6 அடி அவ்வளவுதான். இந்த 6 அடி தான் அந்த உறங்கக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு மனிதன் படுத்து உறங்கக்கூடிய இடம், அந்த சூழல் அருமையாக இருந்தால் அந்த மனிதன் நல்ல தூக்கத்தோடு, ஆழ்ந்த தூக்கம், சந்தோஷமா மகிழ்ச்சியா அடுத்த நாள்ல அவன் தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த வாஸ்து என்பது என்ன அப்படின்னா, பொதுவா ஒரு வீட்டிற்கு கிழக்கு திசை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடம் காலியாக தான் இருக்கணும். அக்னி மூலை என்று சொல்லக்கூடிய இடம் சமையல் கட்டு இருக்கலாம். தெற்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது அது யமனுக்குரிய பாகம், அந்த இடமும் வீட்டுள்ள இடமாக தான் இருக்கணும். நிறுதி மூலை என்பது ஒரு வீட்டினுடைய தலைவன் தலைவி தூங்கக்கூடிய இடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதி, அது அறைகள் இருக்கக்கூடிய இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாயு பகுதி, வாயு மூலை என்பது நீர் இருக்கக்கூடிய பகுதி, பூஜை அறை இருக்கக்கூடிய பகுதி. வடக்கு பகுதி எப்பயுமே ஒரு வீட்டில் காலி இடமாக தான் இருக்கணும். இப்படி அதே போல் வடகிழக்கு என்பது நல்ல வாசனை இருந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடமாகவும் பூச்செடிகள் இருக்கக்கூடிய இடமாகவும் இருக்க வேண்டும். இந்த அக்னி மூலையில் அக்னி தான் இருக்க வேண்டும், சமையல் அறை இருக்க வேண்டும். நீர் இருக்கும் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாயு மூலை. அதே போல் உறங்கக்கூடிய இடம் தென்மேற்கு மூலை. பூஜை அறை இருக்க வேண்டிய இடம் வடகிழக்கு மூலை. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வீட்டில் படுக்கை அறை எங்கே இருக்கணும், பூஜை அறை எங்கே இருக்கணும், அதே போல் சமையலறை எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம்தான் வாஸ்து என்று சொல்லப்படுகிறது. மனையடி என்பது இது முற்றிலும் மாறானது. ஒரு வீட்டினுடைய அளவுகள் சரியான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுகளாக இருக்கும்போது தான் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நல்ல ஒரு ஆற்றலையும் உத்வேகத்தையும் கொடுத்து நல்ல வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனையடி சாஸ்திரம் எப்போ சார் உருவாச்சு அப்படின்னா, மனு மயன் இந்த உலகத்தை படைக்கும் போதே அவங்க தான் உருவாக்கினாங்க. விஸ்வபிரம்மா என்ற ஒரு சிற்பியும் இந்த உலகத்தை படைத்தார்கள் என்று நம்முடைய புராண இதிகாசங்கள் சொல்லுது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு வீட்டிற்கு மிக முக்கியம். இப்போது ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பலன் இருக்கும். அப்போ ஒரு வீட்டினுடைய நீளமும் அகலமும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுகளாக இருக்கும்போது தான் அந்த வீடு சரியான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த வீட்டில் வசிப்பவருக்கு கொடுக்கும் அப்படின்றது மனையடி சாஸ்திரத்துடைய அற்புதமான ஒரு விஷயம். இந்த மனையடி சாஸ்திரத்தில் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 100க்கு 1 வீட்டில் தான் மனையடி சாஸ்திரம் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ வளர்ந்து வரும் இந்த நாகரிக உலகத்தில் வாஸ்து எல்லாமே வச்சிடுறாங்க. அதாவது நம்முடைய கொத்தனார்கள் உள்பட, என்ஜினியர் உள்பட எல்லாமே வாஸ்து கரெக்டாக வச்சுருவாங்க. ஏன், ஒரு வீட்டுக்கு அக்னி மூலையில் தான் சமையல் கட்டு இருக்கணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் பாத்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா வடமேற்கு மூலையில் தான், வாயு மூலையில் தான் இருக்கணும்.
அதே போல் பெட்ரூம் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறுதி மூலையில் தான் இருக்கணும். தென்மேற்கு மூலை என்று சொல்லக்கூடிய அந்த மூலையில் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயம். ஆனால் தெரியாத விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீட்டை சரியான நீள அகலங்களில் அந்த எடுத்துக்கொண்டு அந்த நீள அகலங்களுக்கு சரியான முறை 16 விதமான சோடச மனை பொருத்தம் என்று சொல்லக்கூடிய 16 விதமான பொருத்தங்களை பார்க்க வேண்டும். அது என்ன சார் 16 விதமான பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெண் இருக்காங்க, ஒரு ஆண், 2 பேர்த்துக்கு எப்படி ஒரு திருமண காலம் வந்த பிறகு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோமோ, தசவித பொருத்தம் பார்க்குறோம் இல்லையா, அதுபோல் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சா 16 விதமான சோடச மனை பொருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 16 வித மனை பொருத்தத்தை பார்க்கணும். அதுக்கு பேர் குழி பொருத்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு குழி என்பது என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். உதாரணமாக இப்போ சொல்லிடுறேன். ஒரு குழி என்பது 3 அடி அகலம், 3 அடி ஆழம், 3 அடி உயரம். இதுதான். அப்போ 9, 3, 3, 6, 6, 3, 9. அப்போ ஒரு வீட்டினுடைய நீளத்தையும் அகலத்தையும் 9ஆல் வகுக்க குழி கிடைக்கும். இது இப்போதைக்கு இது போதும். அடுத்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் நம்ம பார்ப்போம். இதுவே இந்த அளவுகள், ஒரு வீட்டினுடைய அளவு, உதாரணமாக ஒரு வீட்டினுடைய அகலம் 22 அடி அப்படின்னா அந்த வீட்டினுடைய அவுட்ரு தான், வெளிப்புற அளவுகள் தான். ஒரு வீட்டினுடைய வெளி செவத்திலிருந்து அடுத்த வெளி செவத்துல வரை இருக்கக்கூடிய அளவு தான் நம்ம அளவுகளாக எடுத்துக்கணும். உள் அளவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீளம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வெளி அளவு தான். சில கொத்தனார்கள், சில நம்முடைய இன்ஜினியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளளவு எடுத்துக்கிறாங்க. அது தவறு. வெளி அளவுகள், இப்போ ஒரு மனிதன் இருக்காங்கன்னா நம்முடைய வெளிப்பகுதி தான், இந்த மேல்புறம் தான் ஒரு மனிதனை சுட்டி காட்டுது, உள்ள இருக்கிற விஷயங்கள் சுட்டி காட்டாது. அதுபோல் வீட்டுக்கும் வெளி அளவுகள் தான் அளவுகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு உதாரணமாக ஒரு 22 அடி அகலமாக ஒரு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா 31.6 இன்ச்சு ஒரு அளவாக எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா ஒரு எண் வரும். அந்த எண்ணை 9ஆல் வகுக்கணும். அது வகுத்தீங்கன்னா குழி கிடைக்கும். அப்போ அப்படி குழி கிடைக்கும் போது அந்த குழிக்கு தான் 16 பொருத்தம் போகணும். அந்த 16 பொருத்தம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ அதுக்கு எல்லாரும் இந்த விஷயத்தை நம்ம பெரும்பாலும் இப்போ டவுன்லேயே ஆகட்டும் கிராமங்களே ஆகட்டும் பழங்காலங்களில் வந்து மனையடி சாஸ்திரத்தோட வாஸ்துவையும் இணைத்து நம்முடைய முன்னோர்கள் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ பெரும்பாலும் அப்படி பார்க்கறது இல்லை. எல்லாமே இருக்கிற அளவுக்கு வீடு கட்டிடுறாங்க. அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் சரியான சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல தொழில், வேலை இது எல்லாமே தடைப்படும். அது தடைப்படுறதுக்கு சாதகமும் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட வீடும் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அதில் வந்து இந்த 16 பொருத்தத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முதல் பொருத்தம் அந்த நீளம், ஒரு வீட்டினுடைய நீளம், நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வீட்டினுடைய அளவு நீளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அதை 9ஆல் வகுத்தீங்கன்னா ஒரு அளவு கிடைக்கும். அது பேர் குழி. அந்த குழியை 8ஆல் வகுத்தோம்னா என்ன மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனை 8 வகையான மனை இருக்குது. அது என்ன சார் 8 வகையான மனை அப்படின்னு பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு 51 குழி அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த 51 குழியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆல் வகுத்தீங்கன்னா 51 8ஆல் வகுத்தோம்னா 1 8 8 2 16 3 24 4 32 5 8 40 6 48. 51ல் 48 போனால் மீதி 3. அப்போ மீதி 3 வந்தால் என்ன மனை என்பதை நம்முடைய மனையடி சாஸ்திரம் சொல்லுது, வாஸ்து சொல்லாது. வாஸ்து என்பது அனைவரும் நாம் வந்து கண்டிப்பாக பின்பற்றுவோம், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மனையடி சாஸ்திரமும் வாஸ்துவும் இணையும் போது தான் ஒரு லைட் எரியறதுக்கு எப்படி ஒரு நியூட்ரலும் ஒரு பேஸும் தேவைப்படுதோ அதே போல தான் ஒரு வீட்டிற்கு மனையடியும் வாஸ்துவும் இணையும் போது அற்புதமான பலனை கொடுக்கும். உதாரணமாக 51 குழிக்கு என்ன கற்பம் சார் அப்படின்னா, முதல்ல எத்தனை வகையான மனை இருக்குன்றத பார்த்துருவோம். முதல்ல இந்த குழியை 8ஆல் வகுப்பு போகும்போது உதாரணமாக 51 குழியை நாம் வகுத்தோம்னா அதில் 6 8 48 6 8 இருக்கும் 51ல், மீதி 3 இருக்கும். இந்த 3 என்ன மனை அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த இப்படி குழியை 8ஆல் வகுத்து 1 அப்படின்னு ஒரு மீதி வந்ததுன்னா அதுக்கு பேர் கருட மனை அப்படின்னு பேர். நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துங்க, அந்த அளவை அந்த குழியை 8ஆல் தான் நீங்கள் வகுக்கணும். ஏன் அப்படின்னா 8 என்பது ஃபிக்ஸட், 8 வகையான மனை தான் நம்முடைய மனையடி சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ மீதி 1 வந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து கருட மனை
அப்படின்னு பேர். அந்த குழியை 8ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 2 வந்ததுன்னா அதுக்கு பேர் புறாமனை அப்படின்னு பேர். மீதி 3 வந்தால் அதுக்கு பேர் சிம்மமனை. குழியை 8ஆல் வகுக்க மீதி 4 வந்தால் நாய்மனை. குழியை 8ஆல் வகுக்க 5 வந்தால் அது பசுமனை. குழியை 8ஆல் வகுக்க 6 வந்தால் அது காக்கை மனை. குழியை 8ஆல் வகுக்க 7 வந்தால் யானை மனை அல்லது லட்சுமி மனை என்று சொல்வார்கள். குழியை 8ஆல் வகுக்க 0 வந்தால் அதுக்கு பேர் கழுதை மனை அப்படின்னு பேர். சார் குழியை வகுத்துட்டேன் சார், 8ஆல் வகுத்துட்டேன், 0 தான் வந்ததுன்னா 0 வந்ததுன்னா எந்த எண்ணால் வகுக்கிறீங்களோ அந்த எண்ணையை நீங்கள் எடுத்துக்கணும். 8ஆல் வகுக்கிறீங்கன்னா 8 வந்தால் 0 வந்தால் நீங்கள் 8ஆக தான் எடுத்துக்கணும். அப்படி 8ஆக வந்தால் அது கழுதை மனை. சார் இப்போ இந்த 8 வகையான மனை இருக்குது. இந்த மனையில் எந்த மனை சார் நம்ம மனிதன் வசிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு மனை அப்படின்னு பார்க்கும்போது ஒத்தப்படை எண்கள் எடுத்துக்கணும். 1, 3, 5, 7. இந்த 8 மனையில் 4 மனை தான், 4 வகையான மனைகள் தான் ஒரு மனிதன் வாழறதுக்கு தகுதியான மனைகள். அப்போ கருட மனை 1 மீதி வந்தால் கருட மனை, 3 வந்ததுன்னா சிம்ம மனை, 5 வந்தால் பசுமனை, 7 வந்தால் லட்சுமி மனை. இந்த 4 வகையான மனைகள் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும், பங்களா கட்டினாலும், எவ்வளோ பெரிய மண்டபங்கள் கட்டினாலும் இந்த மாதிரி 4 வகையான மனைகள் தான் அந்த மனிதன் வசிப்பதற்கும் நல்ல சந்தோஷமாக வாழ்வதற்கும் நிலையான 16 செல்வங்களும் பெற்று வாழ்வதற்கும் இந்த மனைகள் தான் உகந்தது. மற்ற மனைகளாகிய நாய்மனை, கழுதமனை, காக்கை மனை, அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகையும் அதே போல் 2 புறாமனை, 4 நாய்மனை, 6 காக்கை மனை, 8 கழுதமனை. இந்த மனைகள் வீடு கட்டி வசிப்பதற்கு தகுந்த மனைகள் அல்ல அப்படின்னு நம்முடைய மனையடி சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லல, மனையடி சாஸ்திரம் சொல்லுது. இப்போ ஒரு டேப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுடைய நீளம் அகலத்தை அகலங்க. அப்படி அளந்துட்டு இந்த நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குங்க. பெருக்கினா ஒரு எண் வரும். அந்த எண்ணை 9ஆல் வகுங்க. 9ஆல் வகுத்தீங்கன்னா மீதி வராமல் இருக்கணும். இப்போது நான் ஒரு அளவு சொல்கிறேன், அதை நீங்கள் குறிச்சிக்கலாம். இப்போது 27 அடி அகலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 27 அடி அகலத்தில் 27 பெருக்கல் 33 போடுங்க. போட்டிங்கன்னா 891 சதுரடி வரும். ஒரு வீட்டினுடைய நீளம் 27 அடியாகவும் அகலம் 33 அடியாகவும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உதாரணமாக தான் சொல்கிறேன். இப்படி இதை 2 எண்களையும் பெருக்குனா 891 சதுரடி வரும். இந்த சதுரடியை திரும்பவும் 9ஆல் வகுக்கணும். ஏன்னா சதுரடியை குழியாக மாற்றுவதற்கு 9ஆல் வகுக்க வேண்டும். இப்போ 9ஆல் வகுத்தீங்கன்னா 99 குழி வருங்க. இந்த 99 குழியை 8ஆல் வகுக்கும் போது இப்போ 8 99 எத்தனை 8 இருக்குது? 18 80 18 88 12 8 96 சார். 12 8 96, 99ல் 96 போனால் மீதி 3. அப்போ 99 குழி என்பது அது சிம்ம மனை என்று வரும். இந்த மனை அற்புதமாக பலன்களை கொடுக்கும். இது நம்ம 16 பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு மனையை எப்படி குழியா மாத்துறது, அந்த குழியை எந்த மனை எந்த கர்ப்பம் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதுல இந்த முதல் பொருத்தம் சொல்லியிருக்கோம். கர்ப்பம் எப்படி கண்டுபிடிக்குது, இது என்ன மனை, ஒரு வீட்டினுடைய நீளத்தையும் அகலத்தையும் அளந்து இது என்ன மனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த விதி. அப்ப ஒரு வீட்டை நீளம் அகலத்தை அளந்து 9ஆல் பெருக்குனீங்கன்னா சதுர அடி கிடைக்கும். அந்த சதுர அடியை 8ஆல் வகுத்தீங்கன்னா என்ன மனைன்னு கிடைக்கும். அது சிம்ம மனையா, கழுத மனையா, புறா மனையா, இப்படி கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமேட்டு 16 பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த மனை என்ன மாதிரி நல்ல பலனை கொடுக்குதா, கெட்ட பலனை கொடுக்குதா, அந்த வீட்டுக்கு போனவங்க வீட்டு தலைவனை பாதிக்குதா, வேலை வாய்ப்பு தடைபடுதா, அல்லது பெண்களை பாதிக்குதா அப்படின்றத பார்க்க முடியும். இது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு இல்லை. ஜோதிடர்களுக்கே சில ஜோதிடர்களுக்கு தெரியல. அப்போ இந்த மனையடி சாஸ்திரம் சரியாக படிக்கணும். மனையடி சாஸ்திரம் சரியாக படிச்சின்னா தான் வாஸ்துவை இணைச்சி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த 16 பொருத்தம் என்னன்றதை பார்த்துருவோம். முதல் பொருத்தம் கர்ப்பம் அல்லது மனை பொருத்தம் அப்படின்னு பேர். 2வது பொருத்தம் ஆதாயம். அந்த வீட்டில் போய் நாம் குடியேறின பிறகு ஒரு வீட்டை கட்டுறோம். அந்த வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் போய் நம்ம கிரகப்பிரவேசம் செஞ்சு அதில் போயிட்டு நம்ம வசிக்கிறோம். வசித்து அதில் என்ன லாபம் கிடைக்கும், அந்த வீடு நமக்கு எவ்வளோ லாபத்தை கொடுக்கும்ன்றது தான் 2வது பொருத்தமான ஆதாயம் அல்லது அந்த வீட்டின் லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் விரயம் 3வது பொருத்தம் விரய பொருத்தம். 4வது பொருத்தம்
யோனி பொருத்தம். 5வது பொருத்தம் வார பொருத்தம். 6வது பொருத்தம் திதி பொருத்தம். 7வது பொருத்தம் நட்சத்திரம். 8வது பொருத்தம் லக்னம். 9வது பொருத்தம் அம்சம். 10வது பொருத்தம் வம்சம். 11வது பொருத்தம் நேத்திரம். 12வது பொருத்தம் சூத்திரம். 13வது பொருத்தம் வயது, அந்த வீட்டுக்கு என்ன வயது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். 14வது பொருத்தம் யோகம். 15வது பொருத்தம் பஞ்சகம். 16வது பொருத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீட்டிற்கு மனை கொள்ளக்கூடிய நாள் உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபலம் உள்ள நாளா, உங்கள் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரமாகவோ 4வது நட்சத்திரமாகவோ 6வது நட்சத்திரமாகவோ 8வது நட்சத்திரமாகவோ அல்லது 9வது நட்சத்திரமாக வரக்கூடிய நாளில்தான் நீங்கள் மனை கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் 3, 5, 7 இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் வரக்கூடிய தாராபலம் இல்லாத நாட்களில் நீங்கள் வந்து மனை கொள்ளினா அந்த மனை சீக்கிரமாகவே கட்ட முடியாது. கட்டி முடிஞ்சாலும் நீங்கள் நல்லா வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ ஒரு வீட்டை ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல நாள் பார்க்கணும். அதுதான் 16வது பொருத்தமாக இருக்கும். அதான் தாராபலம் சொல்லக்கூடிய 16வது பொருத்தம். இப்படி ஒரு வீட்டிற்கு 16 பொருத்தமும் பார்க்கணும். இதெல்லாம் சார் ஒரு வீடு கட்ட போனால் இவ்வளோ விஷயத்தை பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கலியுகத்தில் 120 ஆண்டுகள் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இறைவன். இந்த 120 ஆண்டுகளில் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா வீட்டை மனைவி சாஸ்திரப்படியும் அதே போல் வாஸ்துப்படியும் இணைச்சி நல்ல நாளில் மனை கோழி நல்ல அற்புதமான வாஸ்துபாவுடைய அருளை பெற்று நாம் வந்து வீடு கட்டி சந்தோஷமாக வாழ வாழ்த்துகின்றேன். உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அமலை. வாழ்க வளத்துடன்.